ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்இஐ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஐஎம்இஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத மொபைல் எல்லாத்தையுமே பேன் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் 28ஆம் தேதிக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா உங்கள் ஃபோன் இதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது அப்படின்னு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மொபைலில் ஐஎம்ஐ ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐஎம்ஐ நம்பர் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு உங்களுடைய ஃபோனை எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அபவுட் ஃபோன் செக்ஷனுக்கு போயிடுங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஃபோன்லேயுமே அபவுட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அபவுட் ஃபோனுக்கு போயிட்டு டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஃபோன் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎம்ஐ டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் 2 சிம் ஸ்லாட்டோடைய ஐஎம்ஐ நம்பரும் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஐஎம்ஐயை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும். ஸோ இதில் இருக்கிற ஐஎம்ஐயை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டயல் பேட் ஓப்பன் பண்ணிட்டு *#06# டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது ஐஎம்ஐ டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அதே டீட்டெயில் தான் இங்கேயும் ஷோ ஆகும். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இந்த ஐஎம்ஐ நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கு இது ரொம்பவே முக்கியமானது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் மெசேஜ் செக்ஷனுக்கு போயிடுங்க. மெசேஜ் செக்ஷனுக்கு போயிட்டு 1909க்கு IMEI ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் உங்களுடைய ஐஎம்ஐ நம்பரை டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணணும். ஸோ நான் என்னுடைய இதில் இருக்கிறது அப்படியே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய மொபைலோடைய ஐஎம்ஐ நம்பர் இடத்துல டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உங்களுடைய மொபைல் ஐஎம்ஐ ரிஜிஸ்டர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்ஐ ரிஜிஸ்டர் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் தொலைஞ்சா கூட இந்த ஐஎம்ஐ இதை வச்சு பிளாக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.